ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்தினையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று நேரம் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு வேத தலைப்பு, நீங்கள் அறியாததிலிருந்தும் விடுதலை என்கிற தலைப்பில் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார், சாபத்திலிருந்து விடுதலை தருகிறார், வியாதியிலிருந்து விடுதலை தருகிறார், தரித்திரத்திலிருந்து விடுவிக்கிறார். இப்படி என்று அநேக காரியங்களில் விடுவிக்கிறார் என்ற செய்தியும் 4 நற்செய்தி நூல்களில் அவர் அநேக வியாதித்தரை சுஸ்தப்படுத்தியது, அநேகரை பாவங்களிலிருந்து விடுதலையாக்கியதை நாம் கண்கூட பார்க்கிறோம். ஆனால் இன்று சற்று வித்தியாசமாக நாம் அறியாதிருக்கிற சில காரியங்களிலிருந்தும் தேவன் நம்மளை விடுதலையாக்குகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் அறியாததிலிருந்து எதை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறோம்? நம்மளை அறியாமலே நாம் விடுதலையாகி கொண்டிருக்கிறோம். அது என்ன காரியங்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள இன்னைக்கு ஆயத்தமாகவும், முதலாவது, ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டாகும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆவியினாலே உண்டாகும் ஆசீர்வாதம், அதற்கு கிருபை என்று சொல்வோம். தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு கிருபை. அதாவது எல்லா தேவைகளையும் சந்திக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தரித்திரத்தோடு இருக்கும் பொழுது, ஒரு மனிதன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பொழுது தேவனிடம் வேண்டிக் கொண்டு யாவற்றையும் தேவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அநேகர் சாட்சி சொல்வார்கள், நான் கடன்பட்டு இருந்தேன், பல்வேறுபட்ட போராங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்து தேவனுடன் கேட்டுக்கொண்டதன்படி எல்லா கடன் பாரங்களையும் விடுத்தார், எல்லா சம்பூர்ண ஆசீர்வாதங்கள், வீடு வாசல், தோட்டம், துறவு, கார், பங்களா, இப்படி எல்லாம் தந்திருக்கிறார் என்று சாட்சி சொல்வதை நாம் பார்க்கிறோம். இது அறிந்த ஒன்று. தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்கிவிட்டார் என்று ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, அதாவது இது வடதுருவம் என்றால் தென் துருவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் பாடுபட்டு கஷ்டப்பட்ட நிலையிலிருந்து இப்பொழுது ஒரு சம்பூர்ணமான இடத்துக்கு வந்து விட்டான். ஆனால் அவன் காலமெல்லாம் மீண்டும் மீண்டும் பொருளாசையிலே வாழ்வான் என்று சொன்னால் அவன் காலத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறான். ஆகவே அதே மனிதனுக்கு இன்னொன்றையும் ஆண்டவர் தெளிவுபடுத்தி விடுகிறார். எதை தெளிவுபடுத்தி விடுகிறார் சொன்னால், பல 1000 கோடி சொத்து உள்ளவர்களை அவனுக்கு காண்பிக்கிறார். ஒரு ரத்தன் டாட்டாவையோ, ஒரு அம்பானியையோ, இல்லை ஒரு அரசியல்வாதிகள், ஒரு கருணாநிதி, ஜெயலலிதா, இவங்களெல்லாம் 100 கோடி, 1,00,000 கோடி இப்படி என்று பணத்திலே, பொருளாதாரத்திலே செழிப்புன்றவர்கள். இவர்களும் மரித்துதானே போய்விட்டார்கள். இவர்கள் மரித்த பிறகு இவர்கள் சம்பாதித்ததெல்லாம் கொண்டு சென்று விட்டார்களா? இப்படி ஒரு எண்ணத்தையும் தேவன் மனதில் போடுகிறார். இப்பொழுது அவர்களுக்கு தெரிந்து விடுகிறது, நாம் இதற்கு மேலாகவும் பணம் பொருளாதாரம் என்று ஓடுவதும் சொன்னால் நாட்களை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். ஏன்னா எல்லா மனிதருக்கும் 70-80 வயசிலே மரித்து விடுகிறார்கள். ஆகவே வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்கிற ஒரு எண்ணம் மனதிலே எழ ஆரம்பித்தவுடன் வேதத்திலிருந்து சில வேத வசனங்களை ஆண்டவரே காமிக்கிறார். எபிரேயர்களின் நிறுவத்தில் 13ஆம் வசனம், எபிரேயர் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. பார்த்தீர்களா? அதாவது வாழ்க்கையில் தொடர்ந்து பணம் பொருளாதாரம் செழிப்பு அப்படின்னு ஓடிக்கொண்டே இருக்காதீங்க. ஏன்னு சொன்னால், தேவன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லுகிற தேவன் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். ஸோ எதிர்காலத்தை குறித்து, வருங்காலத்தை குறித்து எத்தனையோ காரியங்கள் நம்மளை பாரப்படுத்தலாம். ஆனாலும் அதற்குண்டான தேவைகளை தேவன் அந்த நேரத்தில் சந்தித்து விடுவார். இன்னும் ஒரு இடத்துல தேவன் சொல்வார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். இது தென் துருவம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது வடதுருவம் என்பது பணத்தை சேர்க்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதன். அதே மனிதனுக்கு தென் துருவத்தின் எல்லையும் காட்டிவிடுகிறார். இப்பொழுது அவன் சமமான ஒரு மைய பகுதிக்கு வந்து விடுகிறான், சமநிலை அடைகிறான். அதாவது ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒன்று சொல்வார், பிலிப்பியர்கள் நிருபத்தில் 4ஆம் அதிகாரம்
6-7 வசனங்கள் இப்படி சொல்வார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்திலே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா பற்றியும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இது என்ன சொல்கிறார்? எதிர்காலத்து குறித்து உங்களுக்கு கவலை எதுவும் இருக்குமானால் அதையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்களுடைய இருதயம் சமாதானத்தும் சந்தோஷம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? நாம் ஒரே குறிக்கோளாக பொருளாசையோடு இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் எதிர்கால தேவைகள் இருக்கலாம். அதை தேவனுக்கு தெரியப்படுத்துவது நமது கடமை. தெரியப்படுத்துவது ஏற்ற காலத்திலே தேவன் சந்தித்து விடுவார். இதன் மூலம் நமக்கு என்ன உண்டாகும் என்று நினைக்கிறீர்கள்? தேவ சமாதானம், சந்தோஷம். தேவனுடைய சமூகத்திலே இளைப்பாரி வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து கொள்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும். தேவன் சகல சத்தியத்திற்குள்ளாக நம்மளையும் வழி நடத்துகிறார். இது பொருளாதாரத்தை குறித்து காரியம். அதாவது நாம் அறியாமல் இருக்கிற ஒரு காரியம். 24 பணம் பொருளாசை அற்றவர்களாக மாறுவதற்கு தேவன் அவராகவே நம்மளை விடுவிக்கதை நாம் காணலாம். அடுத்தால பார்த்திங்கன்னா மனித தயவு. அதாவது பொதுவாக நம்ம நண்பர்கள், உற்றார், உறவினர்கள், இப்படி ஒரு சமூகத்தில் மனிதர்கள் மத்தியோடு தான் சேர்ந்து வாழ்கிறோம். இதிலே சில மனிதர்களுக்கு நாம் அடிமையாகி விடுகிறோம். அதே நேரத்தில் மனிதர்கள் ஒத்தாசை இல்லாமலும் வாழ முடியாது. அதாவது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கு. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். மனுஷர் தயவிலும் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்ததுனால மனிதர் தயவு அவருக்கு தேவைப்பட்டது. மனுஷனே தேவையில்லை அப்படிங்கிறது இல்லை. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே மனுஷன் தேவைப்பட்டா நமக்கும் மனுஷனுடைய ஒத்தாசை தேவைப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு நாம் அடிமைப்பட்டு கிடப்போம் என்று சொன்னால் அது மனசிலே சஞ்சலப்படுத்தும். வேலை பார்க்குற ஸ்தலத்திலே உயர் அதிகாரிகள் கண்டு நடுங்கி கொண்டு இருப்பது ஒரு அடிமைத்தனம். அதே மாதிரி சில தொழில்கள் செய்பவர்கள், வேலை பார்க்குறவர்களோ இல்லை சக பார்ட்னர் இருக்கிறவர்களோ அவர்களுக்கு அடிமையாக இருப்பதும் அதுவும் ஒரு வகையான அடிமைத்தனம். இன்னும் உறவு முறைகளை பார்த்திங்கன்னா சில உறவு முறைகள் நம்மளை விட்டு போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவங்களுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். ஆனால் ஆண்டவரை நீதிமொழியின் புத்தகத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கு. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்த்திலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மேலும் இயேசு கிறிஸ்து ஒன்று சொல்வார், முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள், பின்பு உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? முதலாவது தேவனோட ஐக்கியம் இரு, தேவனிடத்தில் அன்பாயிரு, தேவனோட ஐக்கியமாயிரு. உனக்கு தேவையான உறவுகளும் சரி, நண்பர்களும் சரி, தொழில் செய்தாலும் சரி, அப்போ உங்களோடு நன்மதிப்பு பெற்றவர்கள் உங்களோடு இருப்பார்கள். சில நண்பர்கள் நம்மளை விட்டு கடந்து செல்ல நேரிடலாம். சில உறவுகள் வரும் போகும். எப்போதும் ஒரு குறிப்பிட்ட உறவு முறையோடு வாழ்ந்த முடியாது. ஒரு குழந்தை சிறு குழந்தையாக இருக்கும்போது தாய் தப்பங்களையோடு இருக்கும். கல்யாணமான பிறகு மனைவி பிள்ளைகள் அப்படின்னு வந்துடும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போகக்கூடிய சூழ்நிலையும் வரும். அப்பொழுது எந்த மனிதரும் நம்மளோடு வர முடியாது. அப்போ நாம் தனியாகத்தான் போக வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மோடு இருப்பார். அதாவது ஒரு திருமண மண்டபத்தில் மணவாளன் யார், மணவாட்டி யாருன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மணமகன், மணமகள். ஆனால் இந்த உலகத்திற்கு கடந்து செல்லும்போது நமக்கு மணவாளன் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. மணவாட்டி யார்? நாம் எல்லாருமே மணவாட்டிங்கிற அந்தஸ்துக்கு வந்து விடுறோம். அப்போ எல்லா உறவுகளும் நம்மளை விட்டு கடந்து சென்று கொண்டே தான் இருக்கும். ஒவ்வொரு குறிப்பிட்ட காலம் நம்மோடு இருப்பார்கள். இதை நாம் உணர்ந்து கொண்டோம்னு சொன்னால் நமக்கு யார் நம்மளை விட்டு பிரிந்து போனாலும் நமக்கு அருகிலே புதுசாக ஒருவர் வந்து விடுவார் அந்த இடத்தை நிரப்புவதற்கு. ஆக இது மனிதர்கள் ஒருவர் வருவதும் ஒருவர் செல்வதும் யதார்த்தமாகிவிட்டது என்பதை உணர்ந்து விடுகிறோம். இதை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு உணர்த்துகிறார். அநேகர் உணர்ந்திருக்கலாம். இது அறியாத ஒரு காரியம். இந்த அறியாத காரியத்தையும் ஆண்டவர் உணர்த்தும் பொழுது இதன் மூலம் நமக்கு சமாதானமும் சந்தோஷமும் எப்பொழுதும் நிரம்பியிருக்கும். ஏன்னு சொன்னால் நேற்று ஒரு 10 பேரோட லாந்திருப்போம். இன்றைக்கி அந்த 10 பேர் விட்டுட்டு இன்றைக்கி வேறு 10 பேரும் லாந்துவோம். அதே போல் சில பணி மாறுதல் வரும்போது சிலர் பயப்படுவார்கள். ஐயோ அங்கே நல்ல ஆட்களாக இருந்தாங்க, புது இடத்துல எப்படி இருக்காங்க.
எல்லா இடத்துலையும் மனுஷன்தான். எல்லா இடத்துலையும் 4 நல்லவங்க இருப்பாங்க, 4 கெட்டவங்க இருப்பாங்க. அது காலப்போக்கில் உணர்ந்து கொள்வோம். ஆகவே இந்த நேரத்திலும் ஆண்டவர் நமக்கு உணர்த்திய 2 காரியங்கள், பொருளாதார செழிப்பு, அதிலிருந்து எப்படி விடுவிக்கிறார் என்பதை பார்த்தோம். மனித தயவு. மனிதர்கள் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்ப வேண்டாம். புதிதாக வருவர்களை வரவேறுங்கள். நம்மளையோடு இருப்பவர் கடன் சொல்லும்போது அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இருதயம் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். தேவன் தாமே இந்த சத்தியத்தை கேட்டவங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.